அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நமது பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நீங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்குத்தான். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமையும். சரி, வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். தாராபலன் என்பது 9 பயன்பாட்டை உடையது. ஜென்மதாரை 2, சம்பத்துதாரை 3, விபத்துதாரை 4, சேமதாரை 5, பிரத்யங்கதாரை 6, சாதகத்தாரை 7, வதைதாரை 8, மைத்திரதாரை 9, பரம மைத்திரதாரை. இந்த ஜென்மதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். சம்பத்துதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது. விபத்துதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். பிரத்யங்கதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன். அதற்கு அடுத்தபடியாக சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். அதற்கு அடுத்தபடியாக வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ராகு. மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு. பரம மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஆவார். சரி, வாருங்கள் இதுக்கான பலன் பற்றி பார்ப்போம். இந்த ஜென்மதாரை புதன் கிரகம் வருவதனால் அவருக்குரிய நட்சத்திரமான ஆயிலியம், கேட்டை, ரேவதி. அவருக்குரிய மாத நாட்கள் 5, 14, 23. அவருக்குரிய கிழமை புதன்கிழமை. அந்த நாட்களில் உங்களுக்கு மன குழப்பமும் மற்றும் பதட்டமும் புத்தியின் வழியாக மனப்பதட்டமும் மனக்குழப்பமும் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த நாட்களில் நீங்கள் மன பதட்டமும் இல்லாமல் அமைதியாக இருப்பது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சம்பத்துதாரை. இந்த சம்பத்துதாரைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் கேது. கேதுக்குடைய நட்சத்திரமாக மகம், மூலம், அஸ்வினி. இவருக்குடைய மாத நாட்கள் 7, 16, 25 ஆகிய தேதிகள். இவருக்குடைய கிழமை சனிக்கிழமை. அந்த நாட்களில் உங்களுக்கு சம்பத்துதாரை அதிபதியாக வருவதன் மூலமாக பொருள் வரவு வரும், உங்களுடைய காரியம் நடைபெறும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும், சுபகாரிய நிகழ்ச்சி தொடர்பான செயல்கள் அனைத்தும் கைகூடும். அதற்கடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் தாரை விபத்துதாரை. இந்த விபத்துதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரமாக வருவது பூரம், பூராடம், பரணி. அவருக்குடைய கிழமையாக வெள்ளிக்கிழமை. அவருக்குடைய மாத நாட்கள் 6, 15, 24 ஆகிய நாள்களில் நீங்கள் கோபத்தால் காரிய இழப்பும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு நழுவுதலும் நடைபெறும். இந்த நாட்களில் நீங்கள் மிக அமைதியாக யாரிடமும் தொந்தரவு கொடுக்காமல் அமைதியாக இருப்பது மிக நன்மையை தரும். அடுத்து பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை. இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை. உத்திரம், உத்திராடம், கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருவதன் மூலமாக உங்களுக்கு 1, 10, 19 ஆகிய மாத நாட்களில் நீங்கள் உடல் ரீதியாக பாதிப்பு இருந்தால் அந்த நாட்களில் இந்த உத்திரம், உத்திராடம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்து அன்று மருந்து எடுத்துக்கொண்டீர்களானால் 100% நீங்கள் உடல் ஆரோக்கியம் பெறலாம். மகிழ்ச்சியான விஷயங்களிலும் மகிழ்ச்சியான செயல்களும் செய்தால் உங்களுக்கு 100% மகிழ்ச்சியை தரும். அதற்கடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பிரத்யங்கதாரை. இந்த பிரத்யங்கதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம், திருவோணம், ரோகிணி. இவருக்குரிய கிழமை திங்கட்கிழமை. மாத நாட்கள் 2,
11, 20 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சிக்கல்களை தரக்கூடிய, அதாவது காரிய சிக்கல்கள் மற்றும் மனதில் சிக்கல்கள், கவனச்சிதைவுகள் மற்றும் தேவையில்லாத அலைச்சல்கள் தரக்கூடிய தாரையாக இந்த பிரத்யங்க தாரை வருகிறது. இந்த நாட்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக நன்மையை தரும். அதற்கு அடுத்தபடி நாம் பார்க்க இருக்கும் தாரை சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான் ஆவார். செவ்வாய்க்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இவருக்குரிய நட்சத்திரம் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம். இவருக்குரிய நாள் 9 மாதங்களில் 18 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் 100% நடைபெறும். அடுத்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் 100% நடைபெறும். புதிய செயல்களும் உங்களுக்கு சாதக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது சாதகத்தாரை அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய். அவருடைய நட்சத்திரமாக வருவது சித்திரை, அவிட்டம், சித்திரை அவிட்டம், மிருகசீரிஷ நட்சத்திரத்து அன்று இந்த சாதகத்தாரையாக வருகிறது. அதுக்கடுத்து நாம் பார்க்க இருக்கும் வதைதாரை. இந்த வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு. ராகுக்குரிய நட்சத்திரமாக திருவோணம், சுவாதி, சதயம். இவருடைய நாள் சனிக்கிழமை. மாதங்களில் 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் நீங்கள் இந்த வதைதாரைகள் உடல் சோர்வையும் மன அமைதியையும் புரியாத கவலைகளையும் உங்களுடைய பணியில் நாட்டமில்லாமல் இருப்பது போல் தோன்றும். இந்த வதைதாரை என்று நீங்கள் புதிய முயற்சிகளிலும் தேவையில்லாத அலைச்சலிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் அமைதியாக இருப்பது நன்மையை தரும். அதுக்கு அடுத்து பார்க்க இருக்கும் தாரை மைத்திரதாரை. இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு. இந்த குருவுக்குரிய கிழமையாக வியாழக்கிழமை. இவருக்குரிய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள். இவருக்குரிய மாத நாட்கள் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் நீங்கள் தெய்வ காரியங்கள் ஈடுபட்டால் 100% நடைபெறும். நீங்கள் புதிய முயற்சிகள் செய்தால் 100% நடைபெறும். இந்த புதிய முயற்சிகளும் புதிய வழிபாடுகளும் செய்வதற்கு உகந்த தாரையாக இந்த மைத்திரதாரை வருகிறது. குருவுடைய நட்சத்திரமும் புனர்பூசம் மற்றும் விசாகம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்து அன்று. அதுக்கு அடுத்து பார்க்க இருப்பதும் பரம மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனியுடைய கிரகமாகும். இந்த சனியுடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்தரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. இவருக்குரிய கிழமை சனிக்கிழமை. இவருக்குரிய மாத நாட்கள் 8, 17 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் பூசம், அனுசம், உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்தால் அந்த நாட்களில் நீங்கள் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் சுப செயல்களும் அனைத்து காரியம் செய்தால் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய தாரையாக பரம மைத்திர தாரை உங்களுக்கு வருகிறது. அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமாக, அதாவது பூசம், அனுசம், உத்தரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று சுப நிகழ்ச்சிகள், சுப செயல்கள், சுப காரியம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு 100% காரியம் வெற்றியாக மாறும் தாரையாக பரம மைத்திர தாரை வருகிறது. இந்த 9 வகையான தாராபலன் பற்றி இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் நட்சத்திர ஆட்களுக்கும் இதை பதிவினை ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் இந்த பாபா பாலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏதேனும் உங்களுக்கு இதை பற்றி தேவைப்பட்டால் இந்த பாபா பாலா சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் செய்யவும் மற்றும் அதற்கான தீர்வு உங்களுக்கு இந்த கமெண்ட் மூலம் அடுத்த ஒரு வீடியோவில் அந்த பதிவுக்கு உங்களுக்கு பதில் தரும். நீங்கள் நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.
இந்த பவபாலா சேனலில் வரக்கூடிய நம்மளுடைய நட்சத்திர தாராபலன் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பயனுள்ள பதிவை நீங்கள் பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு சேருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.